ஒருமுறை பொழுதுபோக்காக காட்டில் உலா சென்றான் ராவணன். அங்கு பளிச்சென ஒரு பெண் அவன் கண்களில் பட்டாள். பேச ஆசைப்பட்ட போது விருப்பத்துக்கு இடையூறாக பெரியவர் ஒருவர் அவளுடன் இருந்தார். யார் அவர்? யோசித்தபடியே நெருங்கினான். அவனை கண்டதும் நட்புடன் சிரித்தார் பெரியவர். ஐயா, தாங்கள் யார்? உங்களுடன் வந்திருக்கும் இந்த பேரழகி யார் என கேட்டான். என் பெயர் மயன். நான் தேவலோக தச்சன். இவள் என் மகள் மண்டோதரி. என் மனைவி ஹேமே வழியாக பிறந்தவள். ஹேமே மீதுள்ள காதலால் ஹேமாபுரி என்ற நகரையே உருவாக்கினேன். ஆனால் என்ன காரணத்தாலோ என்னை விட்டு பிரிந்தாள். ஆனாலும் மண்டோதரிக்கு திருமணம் நடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளதல்லவா என்றார் மயன். பெண் கேட்கும் விதமாக ராவணன் தன்னை பற்றியும் தன் தாத்தா புலத்தியர், தந்தை விஸ்வரசு என பரம்பரை பற்றியும் விவரித்தான். புலத்தியரின் பெயரை கேட்ட மயன் மகிழ்ந்தார். பெருமை மிக்க வம்சம் அல்லவா அது. அப்போதே மண்டோதரியை ராவணனுக்கு மணமுடித்து தர சம்மதித்தார். நேரம் காலம் முகூர்த்தம் எதுவும் பார்க்கவில்லை. அக்னியை வளர்த்து தன் மகள் மண்டோதரியை கன்னிகாதானம் அளித்தார் மயன். சீதனமாக சக்தி மிக்க வேலொன்றை பரிசளித்தார். பின்னாளில் சீதையை தேடி இலங்கைக்குள் நுழைந்த அனுமன் அங்குள்ள மாளிகையை ஒவ்வொன்றாக பார்த்தபடி சென்றான். மண்டோதரியின் மாளிகையில் அழகுமிக்க அவள் அயர்ந்து உறங்குவதை கண்டான். அவள்தான் சீதையோ என சந்தேகம் அவனுக்கு வந்தது. ஆனால் உடனே ஊகத்தை மாற்றிக்கொண்டான். காரணம், ராவணனால் சிறை வைக்கப்பட்ட சீதை முகமலர்ச்சியுடன் தூங்க வாய்ப்பில்லையே. எப்படியாவது சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அக்கறை ஒரு சீதையை பற்றி ராமனிடம் கேள்விப்பட்டிருந்தாலும் சீதையை நேரில் பார்க்காததால் இப்படி தவறாக ஊகித்தான். குணவதியான பெண்களுக்கு சாந்தமான முகம் இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தாள் மண்டோதரி. கணவன் பிள்ளைகளுக்கு பாசமிகு மனைவியாக, தாயாக அவள் இருந்தாள். சீதையை அபகரித்த ராவணனின் செயலை அவள் அங்கீகரிக்கவில்லை. அவனிடம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள். ராவணனின் அந்தபுரத்தில் ஆசை பெண்டிராக ஏராளமான பெண்கள் சிறைபிடிக்கப்பட்டு இருந்தனர். ஆரம்ப காலத்தில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் நாளடைவில் அவனுக்கு உடன்பட்டனர். ஆனால் கற்பு தீயான சீதை அப்படிப்பட்டவள் அல்ல. மற்ற ஆடவர் எவராலும் தீண்டவே முடியாதவள். அதனால்தான் சீதை கடத்தப்பட்டதை மண்டோதரியால் ஏற்க முடியவில்லை. எத்தனையோ பெண்கள் ராவணனின் காலடியில் விழுந்து கெஞ்ச அவன் போய் சீதையின் கால்களில் விழுந்து கெஞ்சுகிறானே என கோபம் கொண்டாள். ஆனாலும் மனம் திருந்தாத ராவணனை அவள் பொறுத்து போகவும் வேண்டியிருந்தது. சீதையின் விஷயத்தில் தன் கணவன் தோல்விக்கு ஆளாவான் என்றே தோன்றியது. சீதையிடம் கணையாளியை கொடுத்து சூளாமணியை பெற்ற அனுமன் இலங்கைக்கு வந்ததன் அடையாளமாக அந்நகரை அழிக்க முற்பட்டான். வானரமான அனுமன் அட்டகாசம் செய்வதாக அறிந்த ராவணன் படையை அனுப்பினான். ஆனால் அனுமனின் தாக்குதலை தாங்க முடியாத படை அவலக்குரல் எழுப்பியது. அப்போது ராவணனின் மகன் அக்குமாரன் தனியாளாக சென்று அனுமனை அரண்மனைக்கு இழுத்து வருகிறேன் என சூளுரைத்தான். ஆனால் எறும்பை நசுக்குவது போல அனுமன் அவனை தரையில் தேய்த்து கொன்றான். தன் மகன் கோரமாக கொல்லப்பட்டதை அறிந்த மண்டோதரி கண்ணீருடன் வயிற்றில் அடித்தபடி அழுதாள். இந்த சம்பவத்திற்கு பிறகாவது ராவணன் திருந்துவான் என எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் இறங்கவே இல்லை. பக்தியான மண்டோதரி பல சிவத்தலங்களை தரிசித்து வந்தாள். அவற்றில் முக்கியமானது தமிழகத்தில் உள்ள திருப்பெருந்துறை ஆத்மநாதர் கோயில், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில். அவள் அங்கு வந்ததை மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் குறிப்பிடுகிறார். திருவாத ஊரில் அவதரித்த மாணிக்கவாசகருக்கு நரியை பரியாக்கி தெய்வீக அனுபவத்தை தந்து ஆட்கொண்டார் சிவன். குயில் பத்து என்ற பாடல் தொகுப்பில் ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பமளித்த பெருந்துரை மேயபிரான் என குறிப்பிட்டு மண்டோதரியின் வருகையை பதிவிட்டிருக்கிறார். இந்த அளவுக்கு புகழ்மிக்க மண்டோதரிக்கு சொந்த வாழ்வில் ஏற்பட்ட சோகம் அவளின் மறைவிற்கு பிறகே நீங்கியது என்பதுதான் சோகம். அக்குமாரனின் மறைவுக்கு பிறகு அவள் சந்தித்த இன்னொரு பேர் இந்திரஜித் வதம். மாயக்கலைகளில் மன்னவனான அவன் நிகும்பலா யாகம் நடத்தி யாராலும் வீழ்த்த முடியாது என்னும் நிலையில் லட்சுமணனின் அம்புக்கு பலியானான் என்ற செய்தி மண்டோதரியை பெரிதும் தாக்கியது. இதில் கொடுமை என்னவென்றால், இறந்த பின் அவனுடைய தலையை மட்டும் வெட்டி எடுத்து ராமனின் காலடியை சமர்ப்பித்தான் அங்கதன். இதனால் தலையில்லாத உடலையே ராவணன் மண்டோதரியால் காண முடிந்தது. 10 தலைகளுடன் அத்தனை தலைகளிலும் அகம்பாவம் என்ற கனத்துடன் இருந்த தன் கணவனையும் தலையற்ற உடலுடன் காட்சியளிக்கும் மகனையும் கண்டு துடித்தாள் மண்டோதரி. கம்பீரமாக களிறு போல உலவிய அருமை மகனே, அன்றொரு நாள் நிலவை நோக்கி வாயென அழைத்தாள். ராவணனின் மகனான நீ அழைத்தும் வராவிட்டால் கோபத்திற்கு ஆளாக வேண்டுமே என பயந்து பூமிக்கு சந்திரனும் வந்தான். அவனின் கைகளில் ஏந்திய போது அவன் மீது உண்டாயிருந்த களங்கத்தை பார்த்து, ஓ இது முயலோ என சொல்லி அதை துடைக்க முனைந்தாயே, அந்த சாகசத்தை மீண்டும் செய்து காட்ட மாட்டாயா மகனே என கதறினாள். அம்புலி அம்மா வா என்று அழைத்தாலும் அவர் வெண் திங்கள் நம்பி உன் தாதை ஆணைக்கு அஞ்சினன். மருங்கு நன்ன வம்புறும் மறுவை பற்றி முயலென வாங்கும் வண்ணம் எம் பெருங்களிரை காண ஏசற்றேன் எழுந்திராயோ.